ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதம்பு ரவை பிரியாணி. நான் இன்றைக்கி பன்னீர் ஆட் பண்ணி கோதம்பு ரவை பிரியாணி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி, அண்டிப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். கறி மசால் பொடி, கரம் மசால் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம். பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இனி தான் அதை நம்ம கட் பண்ணணும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. அதில் நெய் சூடானோன்னு அண்டிப்பருப்பை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அண்டிப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. எனக்கு லைட்டாக நெய் நல்லா சூடான லைட்டாக கருகிடுச்சு அண்டிப்பருப்பு. அது கரியாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சு அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டா இப்போ நம்ம பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கசகசா இதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். இந்த பச்சை மிளகா வந்து எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி புதினா கீரை எடுத்து வச்சுருந்தோம், அந்த புதினா ஊற்றிக்கி இதுக்குள்ளே போடுறோம். புதினா வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். புதினா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா மணம் அடிக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டே அந்த புதினாவை போடுறது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே போடுவோம். அந்த மல்லிக்கீரையும் புதினாவும் நல்லா வசங்கி வந்த உடனே அது நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம பல்லாரியை ஆட் பண்ணுவோம். பல்லாரியை ஆட் பண்ணி பல்லாரி நல்லா செவந்து வரணும். நமக்கு செவந்து வந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். பல்லாரியை நல்லா வசக்கி விட்டுக்குவோம். பல்லாரி சீக்கிரமாக வசங்கணும், நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தா பல்லாரி தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வசங்கும். அதனால் ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்தாச்சு. அடுத்தது தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இனி திருப்பியும் நம்ம கிண்டி விடுவோம். இந்த தக்காளியும் பல்லாரியும் நல்லா வேகட்டும். தக்காளியும் பல்லாரி நல்லா சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், நமக்கு தெரியும். நல்லா வசக்கும், கைவிடாமல் வசக்கிப்போங்க. அடியில் பிடிச்சிடாமல், அடியில் பிடிச்சிட்டோன்னா பிரியாணி நல்லா இருக்காது நமக்கு. அடியில் பிடிக்காமல் கைவிடாமல் வசக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு தெரியுதா பார்த்தப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் பிடிக்காமல் நல்லா வசக்கிக்குவாங்க. நம்ம பிரியாணி வைக்கும்போது அந்த பாத்திரம் வந்து அடியில் பிடிக்காத அளவுக்குள்ளே பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 150 கிராம் தயிர் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றுவோம். தயிர் ஊற்றி நல்லா கிண்டிக்குவாங்க. இப்போ அடுத்த எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். நான் எடுத்து வச்ச வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கறி மசால் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ணி இப்போ இதையும் நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா பன்னீரை ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கு ஓரம் இல்லாமல். நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீருக்கு பதிலாக நீங்கள் மலைக்கறி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து எப்படின்னா நம்ம நான் ஊற்றுற அந்த பவுலுக்கு 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், 1/2 கிலோ ரவை. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ நான் 2 கப்பு ரவை எடுத்திருந்தேன், 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 2. 1 கப்பு நீங்கள் எந்த பவுலில் அளக்குறீங்களோ ஒரு பவுலில் அளந்தீங்கன்னா அந்த 1க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீரை ஆட் பண்ணுறேன். பன்னீர் முதலே ஆட் பண்ணிடுங்க, நான் மறந்தனால இப்போ ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த ரவையை ஆட் பண்ணிட வேண்டியதான். ரவையை உள்ளே போட்டுருங்க. ரவையை உள்ளே போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க, ஏன்னா பன்னீர் இருக்கனால பன்னீர் பொடிஞ்சிரும். லைட்டாக நம்ம கிண்டி விட்டுட்டா போதும். நம்ம உப்பு எல்லாம் முதலே பார்த்துடணும். உப்பு எரிப்பெல்லாம் முதலே பார்த்துட்டோம்னா நம்ம 2வது போட்டு இந்த பன்னீர்லாம் போட்ட பிறகு நம்ம ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குக்கரை மூடி கரெக்டாக 3 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
மூடி நம்ம திறந்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.